ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான்? ஏ 50 கசையடி, பி 80 கசையடி, சி 100 கசையடி, டி மரண தண்டனை. ஆன்சர் பி. லொக்ஸேலாம் கமிலோக் தி ஆன்சர் பி 80 கசையடி. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீ சொன்ன பதில் சரியான பதில். 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். ஒரு பெண் மீது பழி சுமத்துறோம். அப்படி பழி சுமத்தினது பிறகு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்துச்சுன்னு சொன்னால் 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட்டால் அவர்களுக்கான தண்டனை என்னன்றதை பார்த்து கொடுக்க வேண்டும். ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேலே பழி சுமத்துறாங்க. பழி சுமத்தி விட்டு சாட்சி கொண்டு வர்றதுக்கு சாட்சி இல்லை. பழி சுமத்துறாங்களே இவர் தான் தப்பு செஞ்சவராக கருதி 80 கசையடி கொடுக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சட்டம் சொல்லியிருக்கின்றது. அந்த 80 கசையடி கொடுக்கணுன்றது மட்டும் இல்லாமல் இனிமேல் மறுபடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சாட்சி சொல்றதுக்கு எடுக்கக்கூடாது. அவர் ஒரு பொய்யராகவே கருத வேண்டும் என்றது தான் எல்லா திருமறையில் சொல்லக்கூடியதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ இதில் என்ன எல்லாம் சொல்ல வர்றான்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு பெண் மீது அவதூறு பரப்புவானாம், ஒருத்தர் மீது எப்பயுமே அவதூறு பேசக்கூடாது என்றது இஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்னொருத்தருடைய மானம் புனிதமானதுன்னு சொல்லி ரசூல் சொல்கிறாங்க. இன்னொருத்தருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் கவனம் குறைவாக இருக்கிறது இதில் தான். ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டுச்சா, ஏதாவது ஒன்று பார்த்தோமா, உடனே 4 பேருக்கு பரப்புறது. அவள் அப்படியாம், இவ இப்படியாம், அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொல்லி எங்கள் இஷ்டத்துக்கு சொல்லி கொண்டு போகிறோம். இதை பெரிய ஒரு பாரதமாக நாங்கள் நினைக்கிறோம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இது மிகப்பெரிய ஒரு கடுமையாக சொல்கின்றான். வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் உமசா, குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடியவர்களுக்கு வந்து கேடுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அடுத்தவர்களை பற்றி நான் ஒருபோதும் சொல்லக்கூடாது. அவங்கள பற்றி கண்முன்னு கண்டால் கூட அதை எங்களுக்கு இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை. அது அவங்களுடைய பர்சனல் விஷயம்னு சொல்லி விட்டுவிட வேண்டுமே தவிர அதை சொல்லி இன்னொருத்தருடைய மானத்தை வாங்குறது இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்க. முனாஃபிக்கள் தான் ஆரம்பித்தாங்க, ஆனால் அதை பரப்பியது சஹாபாக்கள் தான். திருமறை சூரா 100 இந்த சம்பவம் முழுதாக எல்லாம் சொல்லி காட்டுறான். சஹாபாக்களை கண்டிக்கின்றான். உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிக்கொண்டு போயிட்டீங்க, நீங்கள் இது அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டியிருக்க கூடாதா? ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால், அடுத்தவர்களை பற்றி கேள்விப்படுகின்ற நேரத்தில் இதை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு தகாது, இதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லி இருந்துட வேண்டும். அடுத்தவங்களை பற்றி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்கிற நேரத்தில் இதை பற்றி எனக்கு தெரியாதுமா, எங்களுக்கு தெரியாது, என்கிட்ட வந்து பேசிடாதீங்க, அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி மூமின்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறான். ஒருவருடைய மானத்தை நாங்கள் வாங்கினோம் சொன்னால் அவர்கள் தற்கொலைக்கு கூட போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். நமக்கே தெரியாமல் நாங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த காலத்தில் ரொம்ப செஞ்சு கொண்டு இருக்கிறோம். யாரை பற்றி வருது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உடனே ஷேர் பண்ணுறது, என்ன பார்க்குறோம் ஈக்கிதா உண்மையான்றது தெரியாது. அடுத்தவர்களை பற்றி தவறான செய்திகள் உடனே ஷேர் பண்ணி கொண்டு போகிறோம். இது நாளை மறுமையில் ரொம்ப கடுமையாக நாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.